இதுக்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் யாராச்சும் தெளிவாக மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் மைக்கில் வாசித்தா நல்லது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் குணதங்கிரை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னாமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நாம் நமக்கு தந்திருக்கிற தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகாரத்திற்காகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடு புத்தியோடு எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமிக்கும்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் உன்னை நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு பொருட்டாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடத்துகிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்களை ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் யார் என்று சொல்லி எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் யார் என்று சொல்லி எழுதுகிறார். அவர் யார் என்று சொல்லி எழுதும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை அங்கே எபேசு சபைக்கு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் எப்படி அப்போஸ்தலர் ஆனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ யாரும் மனுஷர் அவரை என்ன சில அப்போஸ்தலர் ஆக்கலை. ஆனால் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே தான் அப்போஸ்தலர் ஆக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அநேகர் தாங்களே ஊழியர்களாக அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார்கள், ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அது தேவனுடைய சித்தமா அப்படிங்கிறது தெரியறதில்ல. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், 3வது வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம
நிறைய நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கிற சமயத்தில் அவர் தம்முடைய தேவனுடைய அவர் கிறிஸ்துக்கள் உன்னதங்களிலே இந்த உலக பிரகாரமாக ஒருவேளை நம்ம கஷ்டப்படலாம், அந்தந்த உள்ள நாட்களில் பிரயாசப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இல்லை ரொம்ப ஆசீர்வாதமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும் இல்லையா? அப்போ அது நித்தியமானது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் அது மேலே நீ நம்பிக்கை வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டாம். பொதுவாக இன்றைக்கு கிறிஸ்தவங்க அப்படின்னா உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் 2 விதத்தில் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் 3வது விதத்துலேயும் நமக்கு கிடைக்கும். ஒன்று, ஆண்டவரும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. 2வது, விசுவாசம் நம்மளை ஆசீர்வதிப்பான். இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அது அவங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை இல்லையா? அதனால் அது பிசாசு அவங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை அறியக்கூடாதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். சரி, அதே நேரத்தில் நம்முடைய பிரயாசத்தினாலேயும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இல்லையா? நம்முடைய பிரயாசம், நான் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறேனோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் இதெல்லாம் என்ன செய்யும், மாறக்கூடியதாக இருக்கும். அங்கே சாலமோன் ஞானி சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் இன்னைக்கு சம்பாரித்து வைக்கிறது நாளைக்கு அதை யார் அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி தெரியல. அல்லது அவங்க மகன் நல்லவனாக இருக்கலாம், இல்லை நல்லவனாக இருந்தால் அது பத்திரமாக அதோடு கூட சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படும். இல்லை அப்படின்னு சொன்னா அதை அழிக்கிறவனாகவும் இருக்கலாம். அதனால் இது மாயை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சாலமோனுடைய மகன் அங்கே சேர்த்து வைக்கிறவனாக இல்லை, சாலமோன் சேர்த்து வைக்கிறவங்களாக இருந்தார். ஆனால் சாலமோனுடைய மகன் அழிக்கிறவனாக தான் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்படி தான், அது நம்மளிடத்துல இருக்கும், போகும், வரும், போகும். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதை தான் அங்கே எபேசு சபையாருக்கு எழுதி அவங்கள உற்சாகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க உலக பிரகாரமாக எப்படி இருந்தாங்களோ தெரியல, ஆனாலும் அவங்களுக்கு சொல்கிறாங்க, நாம் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த உன்னதத்திற்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த 14வது வசனத்துக்குள்ள சொல்லப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற சமயத்தில்
அந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்பதை அவங்களுக்கு விளக்கி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் நிறைய சமயங்களில் அதை வாசித்திருப்போம், நமக்கு அவ்வளவு எல்லாமே புரிந்திருக்காது. ஒரு சில ஆசீர்வாதங்களை நம்ம புரிந்திருப்போம், ஆனால் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிற மாட்டோம். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆசீர்வாதங்களை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன் இல்லையா. அப்போ முதலாவது நம்ம பார்க்குறப்ப உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். சரி, அதே இது 4வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். 4வது வசனம் வாசிங்க. பாருங்க, முதலாவது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டாங்க. இது நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் இல்லையா. நான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டேன் இல்லையா. கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நான் இப்போதான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களை நாம் என்ன செய்கிறோம், கணக்கெடுக்கிறோம். அல்லது ஒரு சில ஆட்களை நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம் இவங்க மூலமாக அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான், அது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி மறுக்கிறது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஏற்ற வேளையில் யாரை கொண்டாகிலும் ஆண்டவர் நம்மளை சந்தித்திருக்கிறார் இல்லையா. யார் அப்படின்னா நம்ம யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது இல்லையே. ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்க அவருடைய ராஜ்யத்துக்கு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். நான் கூட அப்படி தான் நினச்சிருக்கிறேன். ஆனால் யார் ரட்சிக்கப்படுவாங்க, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க, யார் அவருடைய ஊழியத்தை செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். சரி, எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ அதனால தான் அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள்லாம் மனம் திரும்புவீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியா, இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா, அடுத்து பார்க்கிற சமயத்தில் வசனம் 6 வாசிங்க. பாருங்க, இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப, சுவிகாரர் அப்படின்னா சுவிகார புத்திரராகும்படி. சுவிகார புத்திரர் அப்படின்னா என்ன? எனக்கு கொஞ்சம் தத்து எடுக்கிறது. சரியா, ஆண்டவர் நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நாம் அவருடைய புத்திரர் இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க தான் அவருடைய சொந்த ஜனம். நாம் புறஜாதியார். அதனால புறஜாதியாராகிய இருந்த நாம் தேவனுடைய பிள்ளையாக அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார்.
சரியா? அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக தத்தெடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் தேவனுடைய பிள்ளையாக என்ன செஞ்சிருக்கிறேன், அவர் என்னை தத்தெடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்னை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம நம்முடைய பிரயாசத்தினால வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் இல்லையா? என்னுடைய பிரயாசத்தினால நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் அவருடைய சுவிகார புத்திரராக அவர் நம்மை தத்தெடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிறார். எதுக்காக வளர்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட தான் கேட்டு என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். அதை நான் பார்க்கிற சமயத்தில் தமக்கு முன் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாக அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுவிகார புத்திரராக தெரிந்து கொண்டு நம்மை வளர்க்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தத்தெடுத்து என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து 7வது வசனம் வாசிங்க. பாருங்க, இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் பாவத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமங்களில் போய் உட்கார்றாங்க, மாத்திரை சாப்பிட்றாங்க, மருந்து சாப்பிட்றாங்க இல்லையா? எத்தனையோ டாக்டரை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை சில பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கலாம், ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லை. இந்த பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ எப்படி கிடைச்சிருக்கு? கிருபையினாலே இல்லையா? கிருபையினாலே நமக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம் தான். அப்போ இந்த பாவ மன்னிப்பு பெற்ற நாம எங்க போவோம்? பரலோகத்துக்கு தான் போவோம். தேவனிடத்துல தான் நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம். இது உன்னதத்திற்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது நமக்கு இலவசமாக கிடைச்சிருக்கு. இதுக்காக நம்ம எந்த முயற்சி எடுக்கல. நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க, நடக்கிறாங்க, உருள்றாங்க, முட்டி போடுறாங்க. இன்னைக்கு பார்க்குறப்ப இந்த டிவியில் நியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கடைசி நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க, இதெல்லாம் காட்டுவாங்க. பார்க்குற சமயத்தில் ஒரு பக்கம் ஆடல் பாடலோடு வருவாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, பிரயாசப்பட்டுக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சினிமா நியூஸ் வந்துடும். சரி, அதனால் அந்த கடைசி பகுதி நம்மளால் பார்க்கக்கூடாதா இருக்கும். ஆனாலும் இதை நான் பார்ப்பேன். சரி, இன்றைக்கு உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தெய்வ பக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்வேன், பார்ப்பேன். இன்னைக்கு சூரசம்காரம் ஆமாம், என்ன அசுரனை சங்காரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது அதில் போட்டெல்லாம் என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. பார்க்குறப்ப சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு அதை நம்புகிறாங்க, ஆனால் ஆண்டவரை நம்ப மாட்டேன்றாங்களே அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அப்போ இதை மாதிரிலாம் என்ன செய்கிறது அதை பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே இந்த பாவ மன்னிப்புக்காக தான். ஏன் அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுக்காக தான் எல்லா பிரயாசங்களும். ஆனால் ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு பிரயாசமும் இல்லாதபடிக்கு கிருபையாக ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, விசுவாசத்தை கொண்டு மீட்டெடுத்திருக்கிறாங்க. நம்ம நம்பணும், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்பி என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். இப்போ நான் நமக்கு இது கிடைக்கக்கூடிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 8வது வசனம் வாசிங்க. அடுத்து இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஞானம் புத்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம ஞானமாக நடக்கணும், கவனமாக நடக்கணும், புத்திமானாக இருக்கணும். அதே மாதிரி சாலமோன் ராஜா கூட ஆண்டவர்கிட்ட கேட்டது அதுதான், எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஜனங்கள்ட மத்தியில் போக்குவரத்துமா இருக்கிறதுக்குரிய ஞானத்தை கொடுத்து கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விட அதிகமான உலகமே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்தாங்க. அதோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நமக்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம் 10வது வசனம் வாசிங்க. தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதான் ரகசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ உலக தோற்றத்துக்கு முன் குறிக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சித்தம் அதை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது, நினைவுறுகிறது, இப்படியாக கர்த்தருடைய பந்தையை அனுசரிக்கிறது, இது தேவனுடைய திட்டம், சித்தம். இன்னைக்கு அதுக்கு அநேகர் என்ன செய்யறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. மாசத்துல ஒரு நாள். ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் வாரத்தின் முதல் நாளில் என்ன செஞ்சாங்க, விடிய விடிய பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால தான் ஐத்துக்கு தூக்கத்தில் கீழே விழுந்து போயிட்டான். அதுக்கப்புறமும் தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவ்விதமாக அவங்க வாரத்தின் முதல் நாள் தோறும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் இல்லையா, இது தேவனுடைய சித்தம். அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகருக்கு அது வெளிப்படுத்தலை, அநேகருக்கு வெளிப்படுத்தலை. அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் இதுதான் தேவனுடைய திட்டம், சித்தம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. சரியா? இதை ஒரு ரகசியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம்.
நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய சித்தத்தின்படி அவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவரை மகிமைப்படுத்துவதற்குரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு சிறு கூட்டமாக தான் இருக்கோம். சிலருக்கு இது கடினமான உபதேசமாக கூட என்ன செய்யலாம், தோன்றலாம். ஆனால் இது தேவனுடைய சித்தம் இல்லையா? இது தேவனுடைய சித்தம். இதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மறுபடியும் அவருடைய தீர்மானம் இதுதான் இல்லையா? அப்போ தீர்மானமே இதுதான். அதனால தான் அவருடைய தீர்மானத்தின்படி நான் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். சிலுவையில் விதமாய் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்தினார். நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுல என்ன செய்யக்கூடாது, தவறிடக்கூடாது. அதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், முதலிடம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது. சரி, அதுக்கப்புறம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் முன் குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரர். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசம் இல்லையா, சுவிகாரம், இது சுதந்திரர். ரெண்டும் ஒன்றா வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது தத்து எடுக்கப்பட்டது. இது நம்ம எல்லா அவருடைய அந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம சுதந்திரவாளி, சொந்த பிள்ளை. சரியா? அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுதந்திரராக்கி இருக்கிறாங்க. அப்போ இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதுதான் வாசிக்கிறோம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே தங்களுக்கு முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் இது இல்லையா? நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை மறந்துடுறோம். நானும் சேர்ந்து தான். அதனால் கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் கூட வடிக்கிறோம். நானும் சரி, என்னோட வாழ்க்கையில் நிறைய கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. சரி, அப்போ ஏன் அப்படின்னா நம்ம இந்த சாக்கியத்தை மறந்துடுறோம். ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எப்பா, நீ இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ அதுதான் எபேசு சபையாருக்கு எழுதுகிறாங்க. நீங்கள் இப்படி உன்னதத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதனால் அந்த ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் தான். அதனால அவங்கள அதை உற்சாகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க.
இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு நீங்களும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை என்ன செய்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். 11ஆம் வசனம் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ இன்றைக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிலாக்கியம். இப்போ அதனால தான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கு. என்ன உணர்வு தெரியுமா? சொல்லுங்க. பாவ உணர்வு இருக்கிறது. இது தவறு, இது தவறு இல்லை அப்படிங்கிற உணர்வு இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறதுக்கு முன்னாடி மனச்சாட்சியின்றே காலம். இந்த மனச்சாட்சியை அவங்கள உணர்த்தும், அவங்களோடு பேசும், மனச்சாட்சியின்படி நடந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இல்லையா? அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, அந்த உணர்வு இருக்கு. நாம் ஒரு சிறு தவறு செய்யும் பொழுது கூட நாம் என்ன செய்கிறோம், இது தப்புங்கிறத உணர்கிறோம். சரியா? அப்போ உணர்ந்த நாம் என்ன செய்கிறோம், அதை சரி செய்கிறோம். இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் விதமாக நம்மளை வழி நடத்துகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்யறதில்ல, தூரமாக போகிறதில்லை. இப்போ இதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அநேக காரியங்களை நாம் தவறும் பொழுது இது தவறுங்கிறத நமக்கு உணர்த்தி மறுபடியும் தேவனிடத்தில் கொண்டு வருகிறதற்கு அது ஏதுவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். இப்போ இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அதே மாதிரி 14வது வசனத்தை வாசிக்கிறப்போ அப்போ மீட்கப்படுவார்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். இந்த இடத்துல மீட்பு அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு இல்லை. சரியா? பாவ மன்னிப்பு இல்லை. இந்த இடத்துல மீட்பு அப்படிங்கிறது நாம் உலகத்திலிருந்து ஒரு நாள் மீட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது, அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான் நாம் இந்த இடத்துல மீட்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால அவருக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை நினைவு கூர்ந்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியான ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பந்தியில் பங்கு பெறும்படியான ஸ்லாக்கியம் கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியான கிருபை தந்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எபேசு சபையாரை ஆண்டவரே வாழ்த்தி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்தி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை எங்களையும் உற்சாகப்படுத்தினீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு கவலையை கொண்டு வருகிறது, கண்ணீரை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது. ஆனாலும் அவைகள் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாழுவதற்கு ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இந்த சரீர மீட்பு எங்களுக்கு கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் வரும்படியாக உதவி செய்யுங்க. விசேஷமாக சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இறங்கி உடைய நாமத்தினால நல்ல சுகந்தாங்க. அதே போல் மரிய ஜாய்ஸ்க்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் சாந்தினிக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்னும் மருத்துவமனையில் இருக்கிற விஜயாவுக்காக, வாசுடைய மாமியாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுக்கும் இறங்கி உடைய நாமத்தினால நீங்கள் நல்ல சுகம் கொடுக்க வேண்டும் என்று முன்னோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு பிறந்த நாளை காணக்கூடிய பொற்படிக்காக ஜெபிக்கிறோம். செலஸ்டினாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆலன்பால் நாளைக்கு காலேஜ் போகவும் நல்ல முறையில் படிக்கவும் ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழும்படியான ஸ்லாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. மாலை ஜெபத்தில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, அடுத்த வாரம் வியாழக்கிழமை நடக்கிற கிராம ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.